அனைவருக்கும் வணக்கம். சபர்மதி குருகுலத்துடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். என்னோடய பேர் குணசேகரன். சபர்மதியோட ஃபவுண்டர் பிரசிடென்ட் நான். 2016 ஐடியாவாக உருவான சபர்மதி 10 வருஷங்களை கடந்து 2026 என்ட்ராயிருக்கோம். ஸோ சபர்மதி எனக்கு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு அப்படின்னா, 2004 கிட்டத்தட்ட 2016 வரைக்குமே நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கும் ஹாஸ்டலில் ஆர்ஃபனேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 10th மேக்ஸ் 12th மேக்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எஜுகேஷனோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுது. ப்ளஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் போய் கிளாஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பசங்களை செலக்ட் பண்ணுறது, காலேஜுக்கு இப்போ செலக்ட் பண்ணுறது, அப்படி அந்த ட்ராவல்லையுமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லெவல் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருந்தேன். பேரலாக 2010 நான் வந்து ஐஏஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதால் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லையுமே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பேரலாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போவும் சரி அப்போவும் சரி ஒரு மாதிரி ஒரு வெல்த்தியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ ரீச்சபிளாக இருந்தது. ஒன்று அந்த இன்ஸ்டியூட்டுக்கான கோர்ஸ் படிக்கிறதுக்கான காசு, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பட் அதை தாண்டி நான் இன்னொன்று அனலைஸ் பண்ணது என்னென்னா வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டினா கூட சென்னையில் நம்ம தங்கி படிக்கிறதுக்கான இடம் பீஸ்ஃபுல்லாக கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் மாதம் சஸ்டெயின் ஆகுது. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பாஸ் பண்ணுற எக்ஸாம் இல்லை. ஒரு வருஷம் அவன் படிச்சிருவான், ஆனால் அந்த வருஷமே அவன் பாஸ் பண்ணுறானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2 years 3 yearsன்றது மினிமம் நடக்கும். 4 years 5 years 6 years ஜேர்னி இது ஆக்சுவலாக. அப்போ இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல், அந்த காசுக்கு செலவு பண்ண முடியாமல் என்னென்னவோ வேலை செஞ்சுட்டு ஐஏஎஸ் ஆனவங்க ஐபிஎஸ் ஆனவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம அங்கங்கே பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அப்போ அந்த ஐடியாவும் நமக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கிராமப்புற மாணவர்களுக்கு சிட்டியில் வச்சோன்னா நம்மளால் அதை சஸ்டைனபுளாக ரன் பண்ண முடியாது, அவங்களாலையும் வந்து தங்கி படிக்க வைக்க முடியாது. அப்போ இது ரெண்டுத்தையும் உடைக்கணும்னா நம்ம கிராமத்துக்கே இன்ஸ்டியூட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த இந்த டியூஷனு, இந்த ஸ்கூல் பசங்க, அப்போ வில்லேஜில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு நம்ம வந்து எஜுகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம். அப்போ இவனுங்களை அங்கே போய் தங்க வச்சோன்னா இவங்க வந்து இவங்களோட சஸ்டைனபிலிட்டிக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 hours வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு டியூஷன் வந்து அந்தந்த வில்லேஜ்லேயே போய் டியூஷன் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத லிங்க் பண்ணுறதுக்காக தான் சபர்மதி குருகுலம் அப்படின்றத ஒன்று செய்யாறு பக்கத்தில் யோசித்தோம். ஸோ இங்கே வர பசங்க வந்து அங்கே தங்கி படிக்கலாம். அவங்களோட உணவுக்காக அவங்க வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா எடுக்கலாம். ஸோ கிராமங்களில் போய் எடுக்கணும். ஸோ அப்போ நல்லா படிக்கிற பையன் கிராமத்தில் போய் டியூஷன் எடுத்தானே எப்படி நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒருத்தன் படித்தானா நமக்கு அதை பற்றி எல்லாமே புரிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஒரு ஐஏஎஸ் படிக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் டியூஷன் எடுத்தான்னா அந்த பசங்க எல்லாருக்கும் மனசில் விதிச்சு அப்படியே வந்து அழுத்தமாக பதிஞ்சிரும். ஓகே, இதுதான் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு வருஷமாக நம்ம எதிர்க்கே எடுத்துகிட்டு இருந்த ஒரு அண்ணா அக்கா வந்து போலீஸாவோ எஸ்ஐயாவோ ஐஏஎஸ்ஸாவோ டிஎன்பிசியாவோ ஆகும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹோப் கிடைக்குது. ஓகே, நம்மளாலையும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் அங்கே தொடங்கணும். சபர்மதி ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதில் 3 முக்கியமான விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ எஜுகேஷன். டே 1 இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஃபீஸ் அப்படின்ற ஒன்று வாங்கக்கூடாது, ஒரு இலவச பயிற்சி நிறுவனமாக தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே உள்ளவே இருக்கணும் அப்படின்றத யோசித்தோம். அதுவும் நிறைவடைஞ்சிச்சு இந்த 8 வருஷத்தில். அப்புறம் 3வதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கி இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், ஹாஸ்டல் கொடுத்துட்டோம். ஆனால் உணவு பார்த்திங்கன்னா வந்து அது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்வியஸ்லி செலவாகுது. அப்போ சென்னை மாதிரி நகரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் போகலாம். இப்போ கிராமத்தில் விவசாய நிலங்கள் நடுவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்றதுக்காக விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வேலைகளை உருவாக்கி கொடுத்தோம். அது மூலமாக பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அக்ரி டீம்லேருந்தே வந்து வேலைக்கு போயிருக்காங்க, பெரிய போஸ்ட்லாம் இருக்காங்க. ரெண்டாயிரத்தி 16 ஐடியாவாக சபர்மதியை நம்ம நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட டபுள் மடங்கோ எதிர்ப்பு நிறைய வந்துச்சு.
அது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க, கொஞ்சம் எதிர்ப்பாகவுமே நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, கிராமத்தில் போய் எப்படி ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஒரு இன்ஸ்டியூட்டை நீ வந்து சிட்டியில் தானே யோசிக்கணும், டவுனில் தானே யோசிக்கணும். சரி, செய்யாருன்னு போயிட்ட பிறகு அட்லீஸ்ட் செய்யாறு நகரத்துலேயாவது யோசிக்க வேண்டியது தானே. ஏன் வந்து ஒரு விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அப்படின்னு யோசிக்கிற? எந்த நம்பிக்கையில் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. நான் என் பேரில் வச்ச நம்பிக்கையோட, என் திறமையில் வச்ச நம்பிக்கையோட, இல்லை என்னுடன் இருந்த ஆசிரியர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையோட நான் ரொம்ப அதிகமாக நம்பினது என்னன்னா, சமூகத்தாலையும் சரி, பணத்தாலையும் சரி, வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களே வந்து பிடிச்சிட்டு மேலே வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதனுடைய உச்சமாக 2025 நமக்கு வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்டையுமே கொடுத்துருச்சு, டிஎன்பிசியில் குரூப் 1 ரிசல்ட்ஸையுமே கொடுத்துருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கனவு சபர்மதிக்கு. 2025 நம்ம சங்கர் பாண்டியராஜ் யூபிஎஸ்சியில் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்தாரு. தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் யூபிஎஸ்சி தேர்வில் இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார். அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள். மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வாங்க தையல் கலைஞருடைய பிள்ளை. அகில இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 807வது ரேங்க் எடுத்திருக்கேன் இப்போ நான். இதுக்கான போஸ்டிங் வந்து ஐஆர்எஸ் எதிர்பார்க்கப்படுது சார், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எதிர்பார்க்கப்படுது. சபர்மதி குருகுலம் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுனூர் கிராமத்துல இருக்கு. ஒரு கிராமத்துல, ஒரு கடைக்கோடி கிராமத்துல, ஒரு நடுவுல வனப்பகுதிக்கு நடுவுல வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு அரணா இருந்து அந்த சபர்மதி குருகுலம் அந்த குருகுலம் ஒரு என்ஜிஓ ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாம அந்த என்ஜிஓ எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழான்னு நான் சொல்ல மாட்டேன். வெற்றி பெற்றது என்னவோ சபர்மதி தான், சரிங்களா? ஸோ சபர்மதிக்கான பாராட்டு விழாவாக தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ சபர்மதியோட கான்செப்டும் சபர்மதியோட ஒவ்வொரு தத்துவமும் இங்க உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது, சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே கிடையாது. நான் இங்க இருந்த எல்லாருமே ஒரு ஆராய்ச்சியாளர்களாக தான் பார்த்திருக்கேன், சரிங்களா? அண்ணனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் குணா அண்ணனா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே ஆராய்ச்சி பண்ணுவார், எப்படி வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்றது. நான் பார்த்த ஆட்களை மட்டும் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு பிகைன் வந்து பாத்தீங்கன்னா சபர்மதி உருவாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குணானாவோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்வி மட்டும் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி ஒரு புரிதல், அப்புறம் வந்து உடல் நலத்தை பற்றி புரிதல், ஒரு கிராம முன்னேற்றத்துல ஒரு புரிதல், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பற்றிய ஒரு புரிதல், ஒரு கிராம மக்களுக்கு தேவைப்படணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட தான் வந்திருந்தார். எப்படி மக்களோட இணைந்து செயல்படணும், மக்களாட்சின்றது என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபர்மதி மூலமா கத்துக்கிட்டது. கடுகளவுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதை வந்து திருவள்ளுவர் சொல்லிக்காரு, பனையளவுல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சபர்மதி வந்து பாத்தீங்கன்னா பனையளவுல வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்கு. எல்லாரோட சேர்ந்து சபர்மதி எந்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போக போறோம், நீங்க எல்லாரும் உங்களோட சேர்ந்து நம்ம அடுத்து எப்படி கொண்டு போக போறோம், வெறும் கல்வியோட வெற்றியை மட்டும் இல்லாம அரசியல் புரிதல்களோட வெற்றியாகவும், சரிங்களா, பொருளாதார முன்னேற்றமாகவும், விவசாயத்தில் கிடைச்ச வெற்றியாகவும், எல்லா வெற்றியுமாவும் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய மனமார்ந்த ஒரு ஆசையாவே இருந்துகிட்டு இருக்கு எனக்கு முன்னாடில இருந்து. ஸோ அது வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுல வந்து உதவி செஞ்சு என்னோட நன்றி கடனை தீர்த்துக்கணும் நான் விரும்புறேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் 2 பெரிய ரிசல்ட் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா, அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வந்து கிளியர் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கலெக்டருக்கு டைரெக்டாக பிஏ மாதிரி, டெப்டி கலெக்டருக்கு ஈக்குவலான ரேங்க் அது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். அண்ணா சொன்ன மாதிரி இந்த டியூஷன் பசங்களாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃப்ரீ டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. கேபிஆர்ல குணா அண்ணா அவங்களாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிள்ளைங்க மாதிரி போன பொண்ணு தான் நானுமே. ஃப்ரீ டியூஷன் அப்படிங்கறனால அந்த டியூஷனுக்குமே போயிருந்தேன். சொல்றாங்க அண்ணா அவங்க இந்த மாதிரி 12வது வந்து 1000க்கு மேல மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்களே காலேஜ் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் படிக்கிறேன். அண்ணா சொன்ன மாதிரி 1000க்கு மேல மார்க் எடுத்துட்டேன். எடுத்த உடனே நீ வந்து ஹிஸ்ட்ரி எடு, நம்ம கலெக்டர் ஆகலான்னு சொன்னாரு குணண்ணா. இன்னைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்புறம் அப்பதான் தெரியுது ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐஏஎஸ்னா என்ன அப்படின்ட்டு. அவங்க கூட சேர்ந்துட்டு எடுத்தாச்சு ஹிஸ்ட்ரி. ரொம்ப பெரிய காலேஜ். அப்போ ரொம்ப எல்லா டிஸ்கிரிமினேஷனுமே ஃபேஸ் பண்ணுறேன் ஆஸ் அ உமனா.
ஆஸ் அ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், எல்லா ஃபினான்ஷியல் டிஸ்கிரிமினேஷன், ஒரு நல்ல துணி போட்டுக்கும் போது நம்மளால போட முடியாது, எல்லாமே ஃபேஸ் பண்ணி காலேஜ் முடிச்சு வெளியே வரேன். வந்தோடனே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சரவண நாட்டு கூப்பிட்டு கேட்குறேன், அண்ணா எனக்கு படிக்கணும், ஆனால் எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, என்னென்ன பண்ணுறது அப்படின்னோடனே சபர்மதின்னு இருக்குமா, குணாண்ணா நடத்துகிறாரு, நீ வந்துடுறியா அப்படின்னோடனே சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். அடுத்த நாளே கிளம்பியாச்சு. சபர்மதி எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, வீட்டில் கூட யாருமே வரல. அப்புறம் வரேன், நல்லபடியாக சபர்மதி நல்லபடியாக போச்சு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு, ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே குணாண்ணா பண்ணாங்க. அதான் இந்த டியூஷன் பிள்ளைங்க மாதிரி இருந்து ஒரு ஸ்மைலோட ஸ்டூடெண்ட்டாக ஒரு சாதனாவில் சபர்மதி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். எல்லா தளத்துலையுமே இந்த சபர்மதி ஸ்மைலி என் கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நன்றி கடனோடு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பால்குமார் அப்படின்றவர் டிஎஸ்பியாக கிளியர் பண்ணி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார். ஸோ ஒரு 8 வருஷத்தில் அவரும் ஐபிஎஸ்ஸாக தமிழ்நாட்டில் வேலை செய்ய போகிறாரு. திருவண்ணாமலை மாவட்டம் தான். என் பக்கத்தில் அவுளுப்பட்டினம் ஊர் தெரியும் உங்களுக்கு, பக்கத்தில் எங்கள் ஊர். பள்ளியெல்லாம் அரசு பள்ளியில் தான் படித்தேன். 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்காக சபர்மதி ஆரம்பிக்கு முன்னாடியே சபர்மதி தெரியும். குணா சார் எனக்கு 2016 என் கல்லூரிக்கு வந்திருந்தார். காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி ஒரு விரிவான கொடுத்துருந்தார். அன்றைக்கி ஆரம்பித்த அவரோட பயணம் 2017 முடிச்சு இன்ஜினியரிங் முடித்தப்பறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே வரேன். ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன், யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். வேரிய ஸ்டேஜில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பெரிய இடி எல்லாருக்கும், இந்த லாக்டவுனில் ஒரு பெரிய இடி வந்தது. என்ன பண்ணதுன்னு தெரியல யாருக்குமே. சென்னை வெக்கேட் பண்ணியாச்சு, சென்னை ரெண்ட் கொடுக்க முடியல, வருமானம் இல்லை, எல்லாமே இல்லை. சரி நமக்கு இருக்க எப்பயும் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு கால் பண்ணுவோம், சார் என்ன பண்ணட்டும், கஷ்டமாக இருக்குது. சரி சபர்மதி கிளம்பி வந்தாச்சு. இங்கே தான் படிப்போம், இங்கே தான் படுத்து தூங்குவோம். இங்கே பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு வச்சுருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டு பிரகாஷ் ஒருத்தர் இருக்கார், ஒரு போன வருஷம் எஸ்ஐ ஆகிட்டார். அவர் வசந்த மாளிகை அதுக்கு பேர், அவர் வச்சது. இந்தமாதிரி ஒரு செட்டப் ஏன் தேவை? இன்னைக்கு கல்வியில் ஒரு பெரிய சமத்துவமே இருக்குது. நீங்கள் பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் காசு கட்டினா ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, காசு கட்டாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன். அந்த டிஃபரன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். சென்னை மாதிரி பெரிய நகரமும் சரி, மற்ற ஊரில் ஒரு நல்ல செட்டப் இருக்குது. கிராமப்புறமாக அது குறைவான வாய்ப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்ம குரூப் 1ல் திருவண்ணாமலை மாவட்டம் 2 ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கும். அதில் நான் இன்னொரு 2 பேர் தான் வந்திருக்கோம். இன்னுமே குரூப் 1 நகரத்து ஆளுங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அதுமாரி சுச்சுவேஷன் உடச்சி தான் வந்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், அது பெருசாக வரதே இல்லை. அந்தமாரி ஒரு இடத்துல சபர்மதியிலே ஒரு குருகுலம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ காசுலாம் படிக்க முடியும்னு தாண்டி காசுலாம் படிக்க முடியும் அப்படி சுச்சுவேஷன் உருவாக்கணும் சபர்மதி குருகுலம் தான். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குங்க, படித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சபர்மதி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு சபர்மதிக்கும் குணா சாருக்கும் முக்கிய நன்றி. தேங்க்யூ. இந்த 3 ரிசல்ட் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை சபர்மதி கொடுத்துச்சு. இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா சபர்மதியில் ஏதோ ஒரு ஃப்ரீ ஸ்கீமில் தங்கி ஒர்க் பண்ணிவிட்டு படித்தவங்க தான். சங்கர் பாண்டியராஜ் எங்கள் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தார், அதே சமயத்தில் டியூஷன் எடுத்தார் கிராமத்துலலாம் போயிட்டு. அதே மாதிரி கார்த்திகா பார்த்திங்கன்னா டியூஷன்லேயும் இருந்தாங்க, அக்ரிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கலைக்குயில் பேரவைன்னு சொல்லிட்டு அதில் பறை இசை அதுலேயுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால்குமார் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து ஒரு பியூர் விவசாயி மகன். அதனால் டிராக்டர்லாம் ஓட்டி சபர்மதியில் உழவுலாம் பண்ணி நிறைய விவசாய அணிகளில் நிறைய நாள் தங்கியிருந்து ஒர்க் பண்ணி படித்த பசங்க. ஸோ இவங்க 3 பேரோட ரிசல்ட் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கீமில் படித்த ஒரு பொண்ணு 3 வருஷம் இங்கே தங்கி படித்த பொண்ணு காஞ்சிபுரத்தில் ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. 12th முடிச்சுட்டு ஆனால் ட்ராப் பண்ணி இங்கே காலேஜ் சேர்த்தோம். ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ 2025 இப்போ ஒரு அதிகாரி ஆகிட்டா. 21 வயசில் கவர்மெண்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் 2025 இன்னொரு பெரிய ஸ்பெஷல் சபர்மதியில் நீட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான விஜய். அவன் 11th படிக்கும்போது எங்களுக்கு நீட் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கவே தான் நம்ம நீட்டே ஆரம்பித்தோம். அந்த பையன் பார்த்திங்கன்னா 12th முடித்து இங்கேயே தங்கி நீட் படித்து கவர்மெண்ட்டில் அந்த 7.5 இல்லாமல் டைரெக்டாக நீட்டில் கிளியர் பண்ண ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து. ஊர் வேலியநல்லூர்.
2017 வந்து நான் 11th படிச்சுட்டு இருக்கேன். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் செய்யார் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நம்ம கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது சரவணன், குணா அண்ணன், ராஜேஷ் அண்ணன் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் டியூஷன் சொல்லித்தரோம், ஸ்கூல் பசங்க எல்லாரும் வாங்க டியூஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு யோசனை என்னென்னா, நம்ம டாக்டர் ஆகணும், நம்ம நீட் படிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு மண்டையில் இருக்கிற ஒரே தாட்டு. எனக்கு நீட் சொல்லி கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன், நான் படிக்கிறேன், நான் நீட்டை கண்டிப்பாக கிராக் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் சரி நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அண்ணன், குணானெல்லாம் சொல்லிட்டு வந்தது. அப்படி தான் இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிச்சது. பட் அந்த டைமில் வந்து என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த சபர்மதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுல மறக்க முடியாத உண்மை. நம்ம வந்து டாக்டராக இருக்கோம், இல்லை வந்து வக்கீலாக இருக்கோம், இல்லை இன்ஜினியராக இருக்கோம், இல்லை நம்ம வந்து பிஓவாக இருக்கோம், இல்லை ஐஏஎஸ்ஸாக இருக்கோம், ஐபிஎஸ்ஸாக இருக்கோம், இட்ஸ் நன் ஆஃப் த மேட்டர். நம்ம ஒரு மக்களாக இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம தான் கார்டியனாக இருக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும். அவங்கள விட ஒரு புள்ளி நம்ம முன்னாடி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற இடத்துல இருக்கோங்கிறத எனக்கு மணிக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்து தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சபர்மதி குருகுலத்துக்கும் அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். தேங்க்யூ. 2016 சபர்மதி ஐடியா உருவான பிறகு இதை வந்து எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்ற இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. முதல்ல இந்த விஷன் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் இதை பேசணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என் இடத்துல இதை ஏன் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சார். அந்த இடத்துல தான் இப்போ சபர்மதி இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் ஒரு பைசா கூட நம்மக்கிட்ட வாங்கலை. ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எல்லா சப்போர்ட்டும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ முதல்ல நிலம் கொடுத்தவர் அவர் தான், சாத்தியப்படுத்துறதுக்கான முதல் விதையை போட்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஏன்னா ஒரு 100 பேர் தங்குற மாதிரி ஒரு இடம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். அதை நம்ம இனிஷியலாகவே வந்து கொஞ்சம் தற்சார்பாக இருக்கணுன்றதுக்காக மண் சவறு அந்த மாதிரிலாம் யோசித்தோம். ஆனாலும் செலவு கம்மியாகவும் நம்ம நினச்சோம். ஆனால் நான் நினச்சதோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. ஸோ அப்போ நிறைய பேரோட உழைப்பு வந்தது, நிறைய பேரோட பங்களிப்பு இருந்தது. எதிர்பாராத திசைகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பில்லர் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து மண்சவர் எழும்ப ஓலைகள்லாம் வந்து அந்த குடிசை உருவாக ஆரம்பிச்சிக்கும் போது வெவ்வேறு இதிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வெவ்வேறு நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணதால தான் சபர்மதி அப்படின்ற ஒரு இடம் சாத்தியமாச்சு. ஸோ அதையும் தாண்டி இது ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு. ஏன்னா வந்து சபர்மதி வந்து வெறும் வேலையாட்களால் மட்டும் கட்டப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு வெவ்வேறு ஃபேஸ் ஆஃப் 25 மாணவர்கள் வந்து தங்கி 4-5 நாள் உழைச்சி அந்த உருவாக்கத்தில் கூட இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேரோட உடல் உழைப்புலையும் சபர்மதி உருவாச்சு. 2017 நம்ம இனாகரேஷன் வச்சுருந்தோம். சபர்மதி தொடங்கினாலுமே 2018 வரைக்குமே என்னுடைய மாணவர்கள், நான் வேலை செஞ்ச இன்ஸ்டியூட்லேருந்து படித்த மாணவர்கள், கஷ்டப்படுற பசங்க, அப்படி நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சவங்க, அவங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 2018 தான் ஒரு புது வெளிச்சம் கிடச்சிது. இந்த ஹிந்துவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து தமிழில் வந்து நாற்று நட்டால் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கிள் கொடுத்த வீச்சு வந்து ரொம்ப பெருசு. அது அந்த வாரமே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த பேட்டர் சிஸ்டம், அதாவது குருதர்ஷனை முறை, அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஜிக்கல் இந்தியன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லையுமே வந்து சபர்மதி பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. இந்த 3 ஆர்டிக்கிளுமே உருவாக்கின இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக அந்த 3 ஆர்டிக்கிளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் கோவிட் வரைக்குமே அந்த மாணவர்களோட ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பண்ணல. ஸோ அதனால் கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான ஒரு புஷ்ஷு அந்த எழுத்தாணிக்கு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே ஆனந்த விகடன், குமுதம், கல்கி எல்லாத்துலேயுமே சபர்மதி பற்றி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஊடகங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றியை சபர்மதி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். சபர்மதி குருகுலத்தோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்கிறது கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இயற்கை சூழலோட ஒரு இடம் அப்படின்றது சபர்மதியை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டலோடு இருக்கிற இன்ஸ்டியூட் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரு. ஸோ நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கேயே தங்கி அங்கேயே கிளாஸ் அட்டன் பண்ணி அங்கேயே படிக்கிறதுக்கான சிறப்பு வந்து நம்ம இடத்துல இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நூலகம், 24 மணி நேரம் இயங்கும் நூலகம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இருக்குது. ஸோ 24/7 ஓப்பன்லேயே இருக்கும் அந்த லைப்ரரி. நாட் ஒன்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஊர் மக்கள் வருவாங்க, தமிழ் புக்ஸ் வச்சுருக்கோம், கிட்ஸு, ஸ்கூல் பசங்க, நம்ம டியூஷன் எடுக்கிற பசங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்க கிராமத்து பசங்க, அவங்க எல்லாருமே வருவாங்க. குழந்தைகளுக்கான புக்ஸும் இருக்குது. ஸோ நூலகம். அப்புறம் 4வது வந்து பார்த்திங்கன்னா சபர்மதியோட மிகப்பெரிய ஸ்பெஷல் அலுமினி ஸ்ட்ரென்த்து. ஏன்னா இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்க போனவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பாண்ட் இருக்கிறதால ஸோ ஒரு எக்ஸாம்லேயுமே படித்த பசங்க வந்து கிளியர் பண்ணி செட்டில் ஆன பசங்க, இப்போ படிக்கிற பசங்க கூட பேசுகிற அந்த கனெக்ஷன். ஸோ இந்த 4 விஷயம் வந்து சபர்மதியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். சபர்மதி குருகுலம் ஆரம்பித்த இந்த 8 வருஷ ஜேர்னியில் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் வந்து சபர்மதிக்குள்ளே வந்து தங்கி பயணித்து வெளியே போயிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. யூபிஎஸ்சியில் ஆரம்பித்து டிஎன்பிசி குரூப் 1ல் ஆரம்பித்து குரூப் 2ல் ஆரம்பித்து குரூப் 4ல் எஸ்ஐயில் பிசியில் வெவ்வேறு பொசிஷனில் பேங்க் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்க. அப்புறம் 3வது வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த 80 மாணவர்களில் 30 பேருக்கு மேலே பெண்கள் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து சபர்மதியில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோவோட வந்து கேர்ள்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. 4வது வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து இது வரைக்கும் 8 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, படிச்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சித்தா டாக்டர் முடிச்சிட்டாரு, மீதி 7 பேர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து முடிக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சபர்மதிக்கு வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே டிகிரி முடித்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்க எல்லாருக்குமே டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராஜெக்ட் என்னென்னா சபர்மதியிலேயே தங்கி காலேஜ் படிக்கிற மாதிரி. அதாவது ஏழை மாணவர்களை, முக்கியமாக ஜவ்வாது மலை போன்ற மலைவாழ் மக்கள் பசங்க வந்து நிறைய பசங்க வந்து சபர்மதியில் தங்கி படித்தாங்க. அவங்க சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் போய் படிப்பாங்க. மீதி நேரத்தில் கூடவே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராவாங்க. ஸோ படிக்கும்போதே வந்து அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் இதை ஆரம்பித்தோம். அவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி வெவ்வேறு ஏழ்மை நிலையிலேருந்து மாணவர்களும் வந்து தங்கி படித்தாங்க. சக்ஸஸ் ரேட் அதுலேயுமே நல்லா இருக்குது. படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வேலை வாங்கிட்டா, முடித்த பிறகும் இப்போ பசங்க படிச்சிட்ருக்காங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்காக. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜவ்வாது மலை ஒரு பிளேஸு. அங்கே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்தவங்க நான் வந்து ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜம்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் 12th படிக்கும்போது என்னோடய ஹாஸ்டலில் வந்துட்டு குணானா வந்துட்டு படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு படிக்கும் போதே வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சபர்மதிக்கு வந்தேன். சபர்மதியை வந்து பார்த்ததுக்கப்புறம் சபர்மதி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதுக்கப்புறம் சபர்மதியில் ஜாயின் பண்ணி அங்கேயே சேர்ந்துட்டேன். நான் வந்து அரியலூர் மாவட்டம் காடுவெட்டிலேருந்து வந்து படிக்கிறேன். நான் 12th படிக்கணுங்கும் போதே எனக்கு ஆர்பிஐ படிக்கணுங்கிற ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் சபர்மதியில் நான் வந்ததுக்கப்புறம் என்னை கொண்டு போய் காலேஜில் ஃப்ரீயாகவும் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்கான என்னுடைய கனவை நினைவாக்கிறதுக்கும் ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டே நான் என்னோடய பேங்கிங்கான ஆம்பிஷனுக்கும் சேர்த்து படிச்சுட்டு இருக்கேன். டியூஷனுக்கு கிராமத்துக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போது வந்து டிஎன்பிசியும் அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸும் எனக்கு இங்கே தங்குறதுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் வந்துட்டு ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜும் படித்தோம். அது கூடவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சுட்டே இருந்தோம். இங்கே இருக்கிற மரம் எல்லாருமே எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ் வச்சவங்க. இது நானும் மரச்செடியெலாம் நட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி வரவங்க அது கீழே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு. எனக்கு இயற்கையோடு இருக்கிறது கொஞ்சம் நல்லா பிடிக்கும். நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இங்கே வந்து சபர்மதியில் கோச்சிங் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். லைப்ரரி 24 hours இருக்குது. எல்லாமே அங்கே தான் படிச்சுக்கிறேன். வேலிநல்லூர் என்ற கிராமத்தில் போயிட்டு ஈவினிங் டைமில் டியூஷன் எடுத்துக்கிறேன். அதன் மூலிமா வந்துட்டு நான் என்னோடய ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாராவது காலேஜ் படிச்சுக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் போகணும் அப்படின்னா சபர்மதி கண்டக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
இந்த 10 வருஷ பயணத்தில் சபர்மதி கிட்டேருந்து அங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம், டியூஷன் ஒன்று ஆரம்பித்தோம். 3 கிராமத்தில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் படிச்சிட்ருக்காங்க அந்த டியூஷனில். நம்ம ஒரு வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 6 பேர் போய் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்தும் அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்கள் கிராமத்தில் எப்போ ஆரம்பிப்பீங்க, எங்கள் கிராமத்தில் எப்போ ஆரம்பிப்பீங்க. நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு கனவோடு தான் ஆரம்பித்தோம், ஒரு 50 கிராமத்தை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட அது மாடலாக அது உருவாகிருக்கு. ஏன்னா ஒரு 6-7 வருஷமாக டியூஷன் எடுத்ததால் இதுதான் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருக்கோம். ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1வது to 10வது அப்படின்னு ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. நம்மளால் ஒரு 2 வாலண்டியரை வச்சு அதை பண்ண முடியும். ஆனால் அந்த 2 வாலண்டியருக்கு நம்ம போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து செலவு, அதுக்கப்புறம் அவனுக்கான உணவு தேவை அப்படின்றதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ஒரு 15,000 இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கிராமத்துக்கு ஒரு டியூஷன் சென்டரை உருவாக்கி அவங்கள நல்லா படிக்க வைக்க முடியும். ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 15,000ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் கம்மியான ஒரு தொகை தான். அந்த மாடலை சபர்மதி உருவாக்கிருச்சு. ஆனால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த நிதி பற்றாக்குறை இருக்கிறதால நம்ம ஏன்னா அகாடமியும் ரன் பண்ணுறோம், மெஸ்ஸும் ரன் பண்ணுறோம். அதனால் டியூஷனுக்குன்னு தனியாக பண்ண முடியல. ஸோ அதனால் நண்பர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம், இதுக்கான வாலண்டியர், ஸ்பான்சரே வாலண்டியர்னு சொல்லலாம். அதை நான் வந்து என்னோடய ஒர்க்கு டென்ஷனில், ஒர்க்கு டைட் ஷெட்யூலில் என்னால் போய் கிராமத்தில் சர்வீஸ் பண்ண முடியல. ஆனால் கிராமத்தில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படிக்கிற பசங்க இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம மேப் பண்ணி ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய வில்லேஜஸ்க்கு சபர்மதியால் ரீச் பண்ண முடியும். எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் இந்த டியூஷனில் வந்து படிக்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கிற பசங்க ஃபுல்லாக வந்து படிக்கிறாங்க. முன்னேற்றமே படிப்பறிவே இல்லாத இருந்த குழந்தைங்கள்லாம் இப்போ நல்லா படிக்கிறாங்க. இந்த சபரிமதியிலேருந்து வந்து நல்லா அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை இவங்க வந்து மேலும் மேலும் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். என் பொண்ணு வந்து +1 படிக்கிறா. சேஃப்டியில் 2-4 கிலோமீட்டர் தள்ளி போனோம் டியூஷனுக்கு. சபரிமதியிலேருந்து வந்து டியூஷன் சொல்லி தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. ஆனால் நல்லா படிக்கிறா. 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாலும் வந்து வீட்டாண்டு வந்து நல்லா படிக்கிறா. எங்கள் கிராமத்திலே வந்து டியூஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா கவனமாக பார்த்துனாங்க, அவங்க பிள்ளைங்க மாரி பார்த்துக்கினாங்க. டெய்லியும் வந்து சொல்லி தராங்க. பசங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. எந்த ஹெல்ப்புனாலும் அவங்க செய்கிறாங்க. நல்லா சொல்லி தராங்க. கோச்சிங்லாம் நல்லா இருக்குது. பசங்க ஈவினிங் டைமில் விளையாடாத டியூஷன் உட்கார்ந்து படிக்கிறாங்க. சபர்மதி அவங்க நல்லா தான் சொல்லித்தராங்க. அவங்க அடிக்கடி வந்து பார்க்குறாங்க. பசங்க கூட்டின்னு போய் ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. பசங்க நல்லா படிக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. சனிக்கிழமை வந்து இந்த பிடி பீரியடுன்னு வச்சு விளையாட்டெல்லாம் நல்லா சொல்லி தராங்க குழந்தைங்களுக்கு. வருஷத்தில் ஒரு முறை 2 முறை வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வெளியில் கூட்டின்னு போகிறாங்க. வேன் வச்சு கூட்டின்னு போய் பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, டான்ஸ் போட்டி இதெல்லாம் வச்சு குழந்தைங்கள நல்லா முன்னேற வைக்கிறாங்க. முக்கியமாக சபர்மதி சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து பஸ்ஸு கூட ரீச் பண்ண முடியாத கிராமங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் தான் அந்த பசங்களாம் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிராமங்களுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். அப்புறம் இந்த டியூஷனோட அவுட்புட்டாக நான் பெருசாக பார்க்குறது என்ன அப்படின்றது, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு எல்லா கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பசங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, குரூப் 1னா என்ன, குரூப் 2னா என்ன, எஸ்ஐனா என்ன, பிசினா என்ன, எஸ்எஸ்சினா என்ன, ரயில்வேனா என்ன அப்படின்னு இந்த மைன்யூட்டாக, ஏன்னா இவங்களோட இன்ட்ராக்ஷன் உருவாகிறதால ஒரு 4-5 பசங்க போய் அங்கே தங்கி அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றதால நேருக்கு நேர் அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறதால யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்க, எப்படி படித்தா பாஸ் ஆகுறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களுமே ஒரு கனவோடு உருவாகுறாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டி சபர்மதி மூலமாக உருவாகிருக்கு. இது நாங்களே எதிர்பார்க்காத ஒரு அவுட்புட்டு. அந்த அவுட்புட் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அதை நம்மளால் முடியும், சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னும் போது ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை எப்போவுமே நமக்கு இருக்குது. இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி சபர்மதி அப்படின்ற ஒரு ஐடியாவை யோசிக்கும் போது கிராமத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டா அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் இந்த சூழல் வந்து பார்த்த உடனே எப்போனாலும் படிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் படிக்கலாம், நைட் ஃபுல்லாக வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு டெஸ்ட் எழுதிட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது, அவங்களே கிளாஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், டீச்சர்ஸ் வந்து தனியாக எடுக்கிறது இல்லாமல் தனித்தனியாக அவங்கவுங்களே தனித்தனியாக போர்டு யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாடலே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே டெஸ்ட் வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பேர் ஜெயதேவி, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயராக சென்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போ எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு மாதம் தங்கி படிக்கணுன்னாவே ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து செலவாகும். நம்மளுடைய ஃபுட்டோட குவாலிட்டியிலேருந்து, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நம்ம சரியாக செட் பண்ணிக்கிறதுலேருந்து, நம்மளுடைய மென்டாரிங் நமக்கு எடுத்துக்கிறதுலேருந்து, நம்ம கிளாஸஸோ கோச்சிங்ஸோ நம்ம எடுத்துக்கிறதுலேருந்து, டெஸ்ட் சீரீஸ் நமக்கு போடுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து அது வந்து ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ஒரு விஷயங்கள். அது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நம்ம வந்து இருப்போம், சென்னையிலேருந்து படிக்கிறோம் அப்படிங்கிறனா. ஆனால் இங்கே சபர்மதிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்து ஆர்னி பக்கத்தில் இருக்கிற தேவியாபுரத்துலேருந்து வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சபர்மதி குருகுலத்தில் நான் ஒரு 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். இப்போது லாஸ்ட் இயர் வந்து 2A மெயின்ஸ் கிளியர் பண்ணனால என்னை வந்து இங்கே டெஸ்ட் கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக குரூப் 4ல் நடத்துனதில் வந்து ஒரு 3 பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும். ஆனால் நான் 1 இயர் நான் வந்து சென்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணப்போ கவர் பண்ணாத சிலபஸை நான் இங்கே 4 மந்த்ஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்விரான்மெண்ட். இங்கே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு எக்கோசிஸ்டம், ஒரு ஸ்டடி எக்கோசிஸ்டம் இருக்கும். நமக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க எப்போவும். அதுவும் இல்லாமல் இங்கேயே அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து அந்த படிச்சுட்டே இருக்கிறதுல வந்துட்டு ஒரு ஃபயர் நமக்கு நல்லாவே தெரியும். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். இப்போ தான் 25ல் நான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் டிகிரி படிக்கும்போது யூபிஎஸ்சி படிக்கணுன்றது ஆசை தான். எங்கே ஏதாவது லோ ப்ரைஸில் அகாடமி இருக்கா அப்படின்னு நான் டிகிரி படிக்கிறது வந்து தேடி தான் இருந்தேன். சங்கர் அப்படின்றவர் 25ல் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது இங்கே சபர்மதி இதில் படித்து கிளியர் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்தோம்னா ஃபுட்டுக்கு மட்டும்தான் ஃபீஸுனாங்க, மீதி கோச்சிங்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த ஃபீஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபேமிலிக்கும் அந்த ட்ரபிள் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபீஸாக தான் இது இருக்குது. சிட்டி சைட்லலாம் நமக்குன்னு கொடுத்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம உட்காந்து படிக்க முடியும். இங்கே நமக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஏதாவது டேபிளில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது மரத்தடியில் போட்டு வந்து படிக்கலாம். பறவைகள் சத்தம்லாம் தான் வந்து நிறைய கேட்டிருக்கோம். காற்றும் வந்து பார்த்தா சூப்பராக அடிச்சிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி பெருசாக வெயிலுடைய தாக்கமே இருக்காது. டென்ஷனும் இல்லாமல் ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக படிக்கலாம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டாப்பட்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அங்கேருந்து அங்கே வரேன். லாஸ்ட்டாக ஒரு 1.5 இயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, ரயில்வே போர்டுக்குஸ்லாம். இந்த வருஷம் குரூப் 2 கொடுத்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸுக்காக படிச்சுட்ருக்கேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதால் மெயின்ஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எஸ்ஐக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சபர்மதியோட டைரக்டர் வந்து குணாசிரியர் நமக்கு வந்து பர்சனல் மென்டாரிங் கொடுக்குறாங்க. நமக்கு எதுலலாம் லேக் ஆகுறோமோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறதுல இங்கே ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப பொலைட்டான மேனரில், அதுவும் இல்லாமல் நமக்கு என்ன லேக் ஆகுறோமோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அது நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணுற மேனரில் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த கோச்சிங் சென்டரில் இந்த மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பெரிய இன்ஸ்டியூட் நம்ம போய் சேர்றோன்னா அங்கே நம்ம ஒரு 100 பேரோட 101 பேராக தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும் அந்த இன்ஸ்டியூட்டில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பர்சனல் மென்டாரிங் அப்படிங்கிறது அதை நம்ம அஃபோர்ட் பண்ணுறணும் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்காவது நம்ம கொடுத்தா தான் பர்சனல் மென்டாரிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு வந்துட்டு அது வந்து எந்த காஸ்ட்டுமே இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு என்விரான்மெண்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நம்பவே முடியாத ஒரு விஷயம். டைமுக்கு சாப்பாடு வந்துடும். கரெக்டாக 9 மணி, 1 மணி, ஈவினிங் 5 மணி, 6 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடும். இப்போதைக்கு நான் எந்த இதுலேயுமே இல்லை, ஸ்கீம்லேயுமே இல்லை. இந்த மெயின்ஸ் வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக அக்காமடேஷனில் வித் ஃபுட்டோடு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரெஃபர் பண்ணது யாருன்னா, இங்கே ஆல்ரெடி படித்து இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்கிற மிஸ் கார்த்திகா ஏடிபி தான் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபர்மதியில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு தனியாகவே வச்சுருக்கோம். ஏன்னா பிசி ரிசல்ட்ஸ் தான் பெரிய ரிசல்ட்ஸு. பிசி எஸ்ஐயில் ஒரு 3 பசங்களும், பிசியில் ஒரு 20 பசங்களும் இந்த 80 பேரில் ஆயிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு ஏறதுக்கு, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே இந்த வருஷம் பிசி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு 4-5 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ஏன்னா வெளியே நம்ம அதுக்குன்னு தனியாக கிரவுண்டு தேடி போக. என் பேர் கவிநாத். நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஒரு அண்ணன் மூலிமா, தெரிஞ்சவங்க மூலிமா இங்கே சபர்மதி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தேன். ஒரு 6 மாதமாக படிச்சுட்ருக்கேன். இங்கே கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ நான் பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிட்டன் கிளியர் பண்ணிட்டேன். ஃபிசிக்கலுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்.
ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அதில் ரோப் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, அது ரன்னிங் இருக்குது. அது 3மே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் மற்ற இங்கே சுற்று வட்டார இருக்கிற நிறைய கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து தங்கி படிப்பாங்க. ஃப்ரீ டைமில் வந்து ஃபிசிக்கல் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நிறையா படித்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி படிக்கிறவங்க மற்றவங்க யாராவது இருந்தால் கூட வந்து நீங்கள் தங்கலாம், ஃப்ரீயாக கூட படிக்கலாம். ஆனால் முழுக்க அங்கே கோச்சிங்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சபர்மதியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து அங்கேயே தங்கி அவங்க ஒரு அரை நாள் அவங்க வெவ்வேறு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க, வெவ்வேறு இன்ஸ்டியூட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்க வந்து சபர்மதியில் கூட தங்கி அங்கே சாப்பிட்டு பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறது தான் மிகப்பெரிய ஸ்பெஷல். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன். பட் சபர்மதியில் இருக்கிற பசங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன், அங்கே நேர்லேயும் போய் கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரஸ்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் சபர்மதியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் அவர் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாரு. ப்ளஸ் அப்பப்போ வந்து நேர்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறாரு. இந்த மாதிரி இவங்களோட அந்த அர்ப்பணிப்பு அது எதனால் வருது அப்படின்னா, அந்த பசங்க கொடுக்குற ரிசல்ட்ஸு, அவங்க காட்டுற ஆர்வம். என்னோட பேர் கௌசல்யா. நான் சபர்மதி குருகுலமில் 4 இயர்ஸாக ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட மேஜர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எட் படிச்சிருக்கேன். இங்கே நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டுருக்கேன். அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சிக்கு இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். தென் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இப்போ ஆன்கோயிங்கில் ஆர்பிஐக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சபர்மதியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டே இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபஷனுக்கானதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு 1-on-1 கிளாஸஸும் கிடைக்கும், குரூப் டைம் கிளாஸஸும் கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ வில் ஹாவ் அ மாடல் டெஸ்ட்டும் கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங்க்கும் மென்டார்ஸ் எப்பயுமே 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. இங்கே உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, வைஃபை இருக்குது. தென் ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸில் உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்தை ஈஸியாக இங்கே சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். என்னோட பேர் சரண்ராஜ். நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ, பிஎட் அண்ட் எம்ஃபில் பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் இங்கே பக்கத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பொலிட்டிக்கல் ஸ்டாஃபாக இருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் சபர்மதி குழுக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு பாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ 2026 யாருக்காவது நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சபர்மதியில் டியூஷன் தான் பிளானில் இருந்தது. ஆக்சுவலாக நீட்லாம் பிளான்லேயே இல்லை. டியூஷன் கிராமத்து மாணவர்களுக்கு நல்ல படிப்பு தரணும் அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம். 2017 நம்ம ஆரம்பிக்கும் போது நீட் பீக்கில் இருந்தது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நீட் வேணும் வேணாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு பையன் 11th படிக்கிற பையன் வந்து, ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும், நீட் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டான். நமக்கு சயின்ஸ் எடுக்க தெரியும், பாட்னி ஜுவாலஜி எடுக்க தெரிஞ்சாலுமே நீட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலிஸ்டாலாம் இல்லை. அப்போ தான் சசின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து, அவர் பல் டாக்டராக இருக்கார் செய்யாரில். அவர் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சொல்லிக் கொடுக்குறதுனா என்ன, சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இல்லை. அவர் ஒரு கிளாஸ் எடுத்தாருனாலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுப்பார். நான் டாக்டர் சசி, சபர்மதியோடைய நீட் கோஆர்டினேட்டர். 2017 ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நீட்டை கண்டிப்பாக எடுத்தாகணுங்கிற ஒரு இனிஷியேஷன் எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அனிதாவுடைய டெத்து. அந்த பாயிண்டில் தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, அதே இயர் தான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், த்ரூ நீட். அதே சமயத்தில் தான் அனிதாவுடைய மரணம் நடக்குது. அப்போது வந்து அனிதாவுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து கிளியராக புரியுது. ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் தான் வந்து புரிய ஆரம்பிச்சுது. உண்மையிலே வாய்ப்பு கிடச்சிருந்தால், அந்த சூழ்நிலை இருந்திருந்தால், அனிதாவும் டாக்டராக வெளியே வந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் 12th 10th இப்படி எத்தனையோ எக்ஸாம்ஸுக்கு பயந்து இழப்புகள் நடந்திருக்கு. ஆனால் ஒரு மெரிட் ஸ்கோரர், ஒரு நல்ல மெரிட் ஸ்கோரர் தனக்கான வாய்ப்பு இது கிடைச்சும் அது கிடைக்காம போகுதுன்ற ஒரு வழியில் உயிரிழந்ததை நான் என் லைஃப்பில் அந்த டைமில் நான் பார்த்தேன். அங்கேருந்து தான் என்னோடய நீட் கோச்சிங் பயணங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதே டைம் தான் சபர்மதியும் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அந்த நேரத்தில் வந்து குணானா கிட்ட போயிட்டு, நீங்கள் எல்லா கோச்சிங்குமே வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக எடுக்கணுங்கிறீங்க, நீட்டும் நீங்கள் எடுக்கலாம்ல, நான் வேணால் உங்களுக்கு கூடவே இருக்கேன், கோஆர்டினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய் நான் பேசுகிறேன். அதே சமயத்தில் தான் அவங்க நீட்டுக்கான ஒரு முன்னெடுப்பை ஆரம்பிக்கிறாங்க. நான் டாக்டர் விஜய், சித்த மருத்துவர். நான் சித்த மருத்துவர்னு சொல்லிக்கிறத விட சபர்மதி குருகுலத்தோடைய சித்த மருத்துவர்னு சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் விரும்புகிறேன். சபர்மதியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் சசிதரன் அப்படின்ற அண்ணாவுடைய இன்ட்ரோ எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தது, எங்களுக்கும் வந்து நீட் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார். ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து வந்ததுனால
பெரிதளவில் நீட் பற்றின புரிதலோ இல்லை நீட்டோட சிலபஸை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சசி அண்ணா வந்து எங்களுக்காக ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிளாஸ் எல்லாமே எடுப்பார். ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்காக அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே நாங்கள் அவருக்காக இன்னும் நிறைய படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தோட ரொம்ப வெறியாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த சூழ்நிலையில் சபர்மதி குருகுலம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அவரோட ரிசல்ட் கொடுத்த உத்வேகத்தில் தான் நீட் ஏன் நம்ம வந்து அதையுமே ஒரு ப்ராப்பராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ஆரம்பித்த இன்ஸ்டியூட் தான் சபர்மதி குருகுலம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்காக சரி 12th படிக்கிற பசங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோச்சிங் மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தோம். அதில் இது வரைக்கும் வந்து விஜய்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா 7 மாணவர்கள் வந்து MBBS போயிருக்காங்க. ஸோ இப்போ 2026 நம்ம ஒரு பெரிய பிளானே இருக்குது. இதை வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஸ்கோப் இருக்குது. நம்ம நீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே பசங்க அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மற்ற நீட் இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கிறது அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களும் ஜெல்லாகி தனியாக ஒரு நர்சரியை மெயின்டைன் பண்ணாங்க. நிறைய விதைகள் பனை விதைகள்லாம் வச்சு உருவாக்கி அந்த மரங்கள்லாம் உருவாக்கி அதை வச்சு சுற்றி இருக்க கிராமத்தில் மரம் நடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம். சபர்மதி எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை வகுத்துருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சபர்மதியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப அந்யோன்யமானது. இயற்கை சூழல் சார்ந்து அந்த தற்சார்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது அதில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து மேம்படுத்தலை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பாய்ஸ் ஹாஸ்ட்லேயும் சரி, கேர்ள்ஸ் ஹாஸ்ட்லேயும் சரி, ஈவன் கிளாஸ் ரூம்லேயுமே சரி, அந்த வெளியே வந்து படிக்கிறதுக்கு ஒரு சூழலை வந்து உருவாக்கி நிறைய சேர் டேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம சில இதெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு திட்டங்கள் இருக்குது. 2026 கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய பாய்ச்சலை 2016 நம்ம தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தோம். 2026 ஒரு பெரிய பாய்ச்சலை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அடுத்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது கோவிடுக்கு அப்புறம் அந்த எஜுகேஷன் சிஸ்டமே கொஞ்சம் மாறி இருக்குது. ஆஃப்லைன் அளவுக்கு ஆன்லைனுமே நிறைய மாறி இருக்குது. சபர்மதியுமே அதை நோக்கி பயணிக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம இடத்துல வைஃபையும் வந்துருச்சு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலான்னு யோசிக்கிறோம் சபர்மதியில். அது சபர்மதியில் இருக்க பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் கிராமப்புறத்திலிருந்து வர முடியாத மாணவர்கள், ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அவங்க ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணக்கூடியதுக்கு சாத்தியமாக ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதில் சபர்மதி ஃபேக்கல்ட்டிஸுமே கிளாஸ் எடுக்க போகிறாங்க. சபர்மதிலேருந்து பாஸ் பண்ண பசங்க அவங்களுமே ரெகுலராக வந்து வாரத்தில் 1 கிளாஸ் 2 கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சபர்மதியோடைய கொள்கையிலேருந்து விலகாமல் எப்படி ஆஃப்லைன் கிளாஸஸை நம்ம இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸுமே உருவாக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ கிளாஸஸ்ஸு, யூடியூப் வீடியோ கிளாஸஸ் இதெல்லாமே ஆன்லைனில் கொடுத்துடலாம், எல்லாருக்குமே அது ஓப்பனில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோடு அடுத்து பயணிக்கலாம்னு நினைக்கிறோம். 2026 நீட்டுக்கு ஒரு புது பாய்ச்சல் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஏன்னா நீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கோர்ஸாக மாறிட்டே வருது. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரணும். முதல்ல இந்த வருஷம் 12th படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு புஷ்ஷை கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி நல்லா படிக்கிற பசங்களை ஒரு வருஷம் ஒரு மாதிரி ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணலாம். 2026 சபர்மதியுடைய நீட் பயணம் தொடரப்போகுது. எங்ககிட்டேருந்து போன அதே டாக்டர்ஸோட நானும் சேர்ந்து அடுத்த கட்ட டாக்டர்களை உருவாக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் டாக்டர் சசிதரன் அண்ணா, நான் மற்றும் சபர்மதி குருகுலத்தில் வழியாக நமக்கு வெளியே போன எல்லா மருத்துவர்களுமே ஒன்று சேர்ந்து நீட் பயிற்சி கொடுக்க போகிறோம். நீங்கள் யாராக வேணா இருங்க, நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், தனியார் பள்ளி மாணவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லை, பொருளாதார வழி என்னை தடுக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான வழி வாய்ப்புகள் இன்னும் முடியலை. நாங்கள் அதுக்கு உங்களுக்கு துணை நிற்கிறோம். படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வழி தான் தெரியலை அப்படின்னா நாங்கள் உங்கள் கைட் பண்ணுறோம். சபர்மதி நீட் 2026 உங்களை வரவேற்கிறோம். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த திட்டத்தை கொஞ்சம் மெருகேற்றி சூப்பர் 25 அப்படின்ற கான்செப்டில் தமிழக அளவில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 25 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறது. சபர்மதியில் தங்கி காலேஜ் படிக்கணும், கூடவே அவங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் பிளான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.
ஐஏஎஸ்க்கான 3 வருஷ திட்டம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். அந்த திட்டத்தில் அவங்க ஃபஸ்ட் இயரில் இந்த சிலபஸ் முடிப்பாங்க, செகண்ட் இயரில் இந்த சிலபஸ் முடிப்பாங்க, தேர்ட் இயரில் இந்த சிலபஸ் முடிப்பாங்க. 2வது வருஷம் 3வது வருஷம் படிக்கும் போதே ரயில்வே எக்ஸாமோ குரூப் 4 எக்ஸாமோ எழுதி அதுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர் 25 பிளானில் யோசிக்கிறோம். யூபிஎஸ்சி 2025 நம்ம ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டோம். அதனால் கண்டிப்பாக 2026 பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா சங்கர் பாண்டியராஜர் ரிசல்ட்டை நம்ம வந்து நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நிறைய மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற திட்டம் சபர்மதிக்கு இருக்குது. 2026 சம்மரில் அலுமினி மீட் ஒன்று பிளான் பண்ணுறோம். இதுவரை சபர்மதியில் படித்து பாஸ் பண்ண மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து வெவ்வேறு நிலைகளில் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணால் ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும். ப்ளஸ் இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு அவங்க எப்படிலாம் இருந்தாங்க சபர்மதியில் அந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால அலுமினி மீட்டை இதுக்கப்புறம் எவ்ரி இயர் சம்மரில் வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகிற ஒரு டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அது 2026 நம்ம தொடங்குகிறோம். இந்த 10 வருட சபர்மதி பயணத்தில் நன்றின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த எண்ணங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள், அதுக்கப்புறம் நிதி, சின்ன சின்ன ஹெல்ப்லேருந்து பெரிய பெரிய ஹெல்ப் வரைக்கும் பண்ண எல்லா நன்கொடையாளர்கள் அவங்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள் வெவ்வேறு தளத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணதுலேருந்து வெவ்வேறு இடத்துல கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு, அப்புறம் வெவ்வேறு உத்வேகங்களை கொடுக்கறதுக்கு நிறைய பணிகள் வந்து விவசாய பணிகள்லேருந்து எல்லா பணிகள்லேயும் தன்னார்வர்களாக வந்தவங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் நம்ம கலைக்குழு ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த கலைக்குழுவை உருவாக்குறது, அதை வந்து பயணித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்க எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் சபர்மதியில் மிகப்பெரிய ஒரு பலமானது மெஸ்ஸு தான். அதை டே 1லேருந்து இன்ன வரைக்கும் அந்த மெஸ்ஸை ரன் பண்ண, மெஸ்ஸில் ஒர்க் பண்ண அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அதுக்கு சப்போர்ட் பண்ண மாணவர்களுக்கும் நன்றி. ஏன்னா சபர்மதியில் ஸ்பெஷலே வந்து மாணவர்களுமே வந்து சமைக்கிற பணியில் வாரத்தில் ஒரு முறை ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடம் உருவாக்குறதுக்கு பயணித்தவர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சபர்மதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆகட்டும், அதுக்காக பணி செய்த தொழிலாளர்கள் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் ஊடகம், நம்மளுடைய ஃபேஸ்புக் அப்படின்றதும் யூடியூப் இந்த சேனல் மூலமாக தான் நிறைய பேரை நம்ம ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த தளங்களை உருவாக்குனவங்க, அதுக்கப்புறம் அந்த தளங்களை ஷேர் பண்ணவங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி. மேலும் தொடர்ச்சியாக சபர்மதியில் பயணிச்சுக்கிட்டே அதனுடைய மேன்மைக்காக யோசிச்சுட்டே இருக்கிற எல்லா ஜீவன்களுக்குமே நன்றி.